அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அற்புதமான நற்காலை வேளையில உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனி மாத வளர்பிறை துவங்கிவிட்டது. இந்த வளர்பிறை ஜோதிட சாஸ்திரத்துல வழக்கமாக சந்திரனை வளர்பிறையில் சௌமியன் எனவும் தேய்பிறையில் குரூரன் எனவும் வர்ணிக்கிறது. சௌமியன் என்றால் சௌகரியமானவன் என்று பொருள், அழகானவன் என்று பொருள், இதமானவன் என்று பொருள், நமக்கு உகந்தவன் என்று பொருள், இசைவானவன் என்று பொருள், இனிமையானவன் என்று பொருள், வசதிகளை தருபவன் என்று பொருள், வல்லவன் என்று பொருள், இடம் பொருள் ஏவல் அறிந்தவன் என்று பொருள். இவ்வளவு இருக்கு. பொதுவாக இந்த வளர்பிறை என்ற நாட்களை நாம் இன்னும் சிறப்பாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தினுடைய எதிர்பார்ப்பு. எனவேதான் முகூர்த்தம் நிர்ணயம் செய்யும் போது வளர்பிறை நாட்களில் முகூர்த்தம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். வளர்பிறை எல்லாம் தேவர்களுக்குரியது, தேய்பிறை எல்லாம் அசுரர்களுக்குரியது என்று சொல்லப்படுவது உண்டு. இன்னும் சொல்ல போனால் பௌர்ணமி வழிபாடு தேவர்களுக்குரியது, அமாவாசை வழிபாடு பித்திருக்களுக்குரியது என்று சொல்வார்கள். வடக்கு பகுதியில் குரு இருக்கிறான், அதாவது குபேரன் இருக்கிறான் என்றால் தெற்கு பகுதியில் யமன் இருக்கிறான் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப காலபுருஷ ராசியில ஒரு ஆக்க சக்தி, இன்னொன்று இயக்க சக்தி, அப்படிதான் எடுத்துக்கணும். அது அழிவு சக்தின்னு எடுத்துக்கூடாது. ஒன்று ஆக்க சக்தி, ஒன்று இயக்க சக்தி எடுத்துக்கணும். ஆக்கம் என்பது வடக்கு வடகிழக்கு என்பதும், இயக்கம் என்பது தெற்கு தென்மேற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். காலபுருஷ ராசியில இயக்க ராசி என்று சொல்லப்படுகின்ற மகரம் வடக்கு பகுதியில தானே இருக்கு. காலபுருஷ ராசியில ஆக்கம் என்று சொல்லப்படுகின்ற சூரியனுடைய ராசி, சந்திரனுடைய ராசி தெற்கு பகுதியில தானே இருக்கு என்று நாம் கேட்கலாம். பொதுவாக ஒரு ராசியினுடைய எதிர் ராசி தான் அந்த ராசியினுடைய தன்மைகளை அதிகமாக கொண்டிருக்கும். நம்ம வீட்டை மறந்துட்டு எதிர் வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம். இது நம்முடைய இயல்பு. நம் வீட்டினுடைய இருப்பை கூட நம்ம கவனிக்க மாட்டோம். எதிர் வீட்டுல யார் வர்றாங்க யார் போறாங்கன்றத கவனிச்சுட்டு இருப்போம். அப்ப ராசிகளுடைய இயல்பும் ஒரு ராசியினுடைய எதிர் வீட்டை அது நோக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த ராசியை இயக்கும். எனவேதான் மனைவி என்பவள் நம்மை இயக்குகிறாள். கவனிக்கிறோம்ல, 1ஆம் இடம் நாம் என்றால் 7ஆம் இடம் மனைவி. 1ஆம் இடம் மனைவி என்றால் 7ஆம் இடம் நாம். அப்ப மனைவி நம்மை இயக்குகிறாள், நாம் மனைவியை இயக்குகிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே சார் நீங்க யாராவது கேட்டீங்கன்னா,
இல்ல. நீங்க இயக்கவில்லை என்றாலும் கூட உங்களுக்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத மறந்துறாதீங்க. நான் சொல்றத என் மனைவி கேட்கவே மாட்டேன்றா சார் அப்படின்னாலும் கூட, ஆனால் உங்களை மனதில் வைத்து, உங்களை சிந்தையில் வைத்து, உங்களுக்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்ம. அப்ப 1, 7 என்ற தன்மை இருக்கிறது அல்லவா? இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வளர்பிறை, தேய்பிறை என்பது நம்முடைய பூமிக்கு மிக முக்கியமான பண்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்துல எல்லாம் மாறிடுச்சு. வளர்பிறையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மென்மையானவர்களாகவும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கடினமான பணிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்றேன். இந்த செயற்கை கருத்தரிப்பு, செயற்கை கரு அழிப்பு என்ற சூழல் வராத வரை நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஆண் காலம், பெண் காலம் என்று இருக்கிறது. இன்றைய சனிக்கிழமை என்பது ஆணுக்குரிய நாள். வெள்ளிக்கிழமை என்பது பெண்ணுக்குரிய நாள். அப்ப சனிக்கிழமை என்பது முதலில் சூரிய உதயத்திற்கு பிறகு முதல் 6 நிமிடம் ஆணுக்குரிய நாள், ஆணுக்குரிய நேரம். அதாவது கால் நாழிகை. இரண்டாவது 6 நிமிடம் பெண்ணுக்குரிய நேரம். இப்ப முதல் 6, 2, 6ன்னு அடுத்த சூரிய உதயத்தின் வரை அட்டவணையை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அட்டவணையின் அடிப்படையில் தான் ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் காலத்தில் தான் ஆண் குழந்தைகள் பிறந்தன, பெண் காலத்தில் தான் பெண் குழந்தைகள் பிறந்தன. இதை மறந்துடக்கூடாது. இப்படித்தான் இயற்கையினுடைய அம்சம் இருந்தது. ஒருபோதும் மாற்றி பிறக்காது. அப்படி நாம் கணிக்க தவறினாலும் ஜோதிடர்கள் என்ன செய்வாங்க? ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க, நீங்க பெண் நேரத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க என்று முன் பின் திருத்தி ஜாதகத்தை எழுதுவார்கள். இதுதான் நியதி, இதுதான் உண்மை, இது இயற்கையினுடைய நியதி. சார் இப்ப ஆண் குழந்தை ஆண் காலத்துல பிறகுதான்னா பிறக்கல, பெண் குழந்தை பெண் காலத்துல பிறகுதானா பிறக்கல. இயற்கை மாறி இருக்கிறது. எப்பொழுது இயற்கையின் நிகழ்வுகளில் மனிதன் கை வைக்கிறானோ அப்பொழுது இயற்கை தன்னுடைய தன்மையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளும். இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளணும். எல்லா விஷயத்துக்கும் இயற்கையினுடைய தன்மைகளில் மனிதன் உள்நுழையும் போது இயற்கை தன்னுடைய தன்மைகளிலிருந்து கொஞ்சம் விலக்கிக் கொள்ளும். மனிதனுக்கு ஏற்றவாறு அது இசைவு கொடுக்கும். அந்த இசைவு சில நேரங்களில் நன்மையாகவும் பல நேரங்களில் தீமையாகவும் அமைந்துவிடும். சரி, அவன் விரும்புகிறான், அவனுக்கு ஏற்றவாறு நாம் இணங்குவோம், நாம் நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் கூட மனிதனுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு இயற்கை தன்னை மாற்றிக்கொண்டது. அதே போல மனிதர்களுடைய குணத்திற்கு ஏற்றவாறு கோள்களும் தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டது. இது நன்மையா தீமையா? இப்பதான் நம்ம இங்கதான் ஜோதிடம் ரொம்ப முக்கியம். 60, 70, 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜோதிடம் ரொம்ப அவசியம் இல்லை. ரொம்ப அவசியமான நேரங்கள்ல தான் ஜோதிடர்களை போய் பார்க்கணும். வைத்தியர்களுக்கும் பெரிய அளவில் வேலை இருக்காது. ஏன்னா வைத்தியர்னு இருப்பாரு. ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு 2, 3 வைத்தியர் இருப்பாரு, ஒரு வைத்தியர் இருப்பார். ரொம்ப அவசர கடி, தேல் கடி, பாம்பு கடி, பூராங்கடி கூட வரமாட்டாங்க. தேல் கடி, பாம்பு கடி போன்ற ரொம்ப அவசரமான சமயங்கள்ல தான் வைத்தியரை போய் பார்ப்பாங்க. பிரசவத்துக்கு கூட நம்ம வைத்தியரையோ மருத்துவமனைக்கோ போக மாட்டாங்க. மருத்துவச்சின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அது பாட்டுக்கு வந்து வரும், உட்காரும், கையை விட்டு துளாவி குழந்தையை எடுத்து வெளியே போட்டுட்டு அது பாட்டு வெத்தலை பாக்க போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் சில அசௌகரியங்கள் நிகழ்ந்தன, சில மரணங்கள் நிகழ்ந்தன. அதுல ஒண்ணும் மாற்று இல்லை. இப்பொழுது நடக்கின்ற மருத்துவமனைகளில் நடக்கின்ற பிரசவத்திலும் அசௌகரியங்கள் இருக்கின்றன, மரணங்கள் நிகழ்கின்றன.
எண்ணிக்கை கூட்டு குறைவு இருக்கலாம். அதுல ஒண்ணு நம்ம தலையிடக்கூடாது. அப்ப இயற்கை தன்னுடைய தன்மைகளை எப்பொழுது எப்படி வெளிப்பட்டது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதனால 60, 70, 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிக இயல்பாக அவர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜோதிடர்கள்லாம் அவசியம் இல்ல. பெரிய அளவுல தேவைப்படல. அதே போல வைத்தியர்களும் அதிகமா தேவைப்படல. ஆனா இன்றைக்கு மருத்துவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இன்னும் பத்தலன்றாங்க. இன்னும் அதிகமான மருத்துவர்கள் தேவைப்படுகிறது. காரணம் என்ன? நோய்கள் பெருகி இருக்கின்றன. இது இங்கதான் அவசியம். நோய்கள் பெருகி இருக்கின்றன. எனவே மருத்துவர்கள் அவசியம் தேவை. அதே போல ஜோதிடர்கள் அவசியமா அப்படின்னா, முன்னொரு காலத்துல தோஷங்கள்லாம் இல்லாம இருந்தது. ராகு கேதுக்கள்லாம் பெரிதாக வேலை செய்யல. ஒவ்வொரு மனிதர்களிடமும் நற்கர்மா மட்டுமே இருந்தன. அப்படி நற்கர்மா இருக்கும்போது நமக்கு எந்தவித தேவைகளும் எழவில்லை. ஆனால் இன்றைய தினம் தோஷங்கள் அதிகரித்திருக்கின்றன. தோஷங்கள் இல்லாதவர்களை காண இயலவில்லை. அனைவருடைய ஜாதகங்களிலும் இன்றைக்கு தோஷங்கள் பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை கடுமையாக வதைத்துக் கொண்டிருக்கின்றன. இயல்பாக பருவ வயது நிறைவு பெற்ற உடனேயே திருமண நிகழ்வு, அதாவது டீனேஜ்னு சொல்றோம் இல்லையா, 19 அதோட முடிஞ்சிச்சு டீனேஜ். 12 முடிஞ்ச உடனே 13ல ஆரம்பிச்சு 19ல டீனேஜ் முடிஞ்சிடும். இந்த டீனேஜ் முடிஞ்ச உடனேயே திருமணம் நடக்கணும். 19 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ள பெண்ணுக்கு திருமணம் நடந்துடணும். 24 வயதிலிருந்து 29 வயதுக்குள்ள ஆணுக்கு திருமணம் நடந்துடணும். இது நேச்சுரல். இது ஒருபோதும் இதை கடந்து நிகழாது. அடுத்த ஓரிரு வருடங்களில் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப 24 வயதில் ஒரு பெண் தாய்மையாகிவிட வேண்டும். 30 வயதில் ஒரு ஆண் தந்தையாகிவிட வேண்டும். இது இயல்பு. இன்னைக்கு அந்த இயல்பு நிகழ்கிறதா? இன்னைக்கு பல காரணங்கள் நாம சொல்லலாம். கல்வி, வேலை, குடும்ப சூழல் என்று பல காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணங்கள் உண்மையான காரணங்கள் அல்ல. இயற்கைக்கு மாறான அமைப்பு நம் உடலில் இருக்கிறது. இயற்கைக்கு மாறான அமைப்பு அனைத்தும் தோஷங்கள். இயற்கைக்கு இசைவான அமைப்புகள் அனைத்தும் யோகங்கள். இதை மறந்துடாதீங்க. அப்ப இன்றைக்கு ஜோதிடர்களும் இன்றைக்கு அதிகமாக தேவை. மருத்துவர்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஜோதிடர்களும் தேவை. மருத்துவர்கள் கல்வி அறிவை வைத்துக் கொண்டு நோய்களுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அதனாலதான் ஒரு ஆங்கில மருத்துவர் அந்த ஆங்கில மருத்துவ முறையை தாண்டி வெளியே வர மாட்டேன்றான். எனக்கு கத்துக் கொடுத்தது இதுதான்றான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மருத்துவர்கள். உடல்நலம் அவ்வப்போது இம்பேலன்ஸ் தான் போய்கிட்டே இருக்கு. அப்ப எல்லா மருந்துகளும் கொடுக்குறாங்க. மருந்து வேலை செய்யல. வேற வழி இல்லாம ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டு கொடுத்தோன்னா அவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. யாருக்கு? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்ப எப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல்நிலை இயல்பு நிலையை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்டீராய்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நர்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட நீ அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போடு அப்படிம்பாங்க. மேடம் அப்படின்னு தயங்கி நிற்பாங்க. உடனே கோபம் பயங்கரமா வந்துடும். ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இல்லையா, ராகுவினுடைய திரிகோணத்தில் வேற இருக்கிறது. பயங்கர கோபம் வந்துடும். அந்த மாதிரி கோபத்தெல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. என்னுடைய அரசியல்ல
அவருடைய நண்பர், எனக்கு நண்பர் அவரு. கால்ல போட்டிருந்ததை எடுத்து என்கிட்ட என் மேல எரிஞ்சிட்டாங்க அம்மா அப்படின்னாரு என்கிட்ட. உச்ச கோபத்துல எடுத்துக்கிட்டு கால்ல போட்டிருந்ததை எடுத்து என் மேல எரிஞ்சிட்டாங்க. நான் உடனே சந்தோஷப்பட்டேன்னாரு. ஏன் சந்தோஷப்பட்டீங்கன்னு கேட்டேன். ஏங்க, கால்ல போட்டிருந்ததை எடுத்து எரிஞ்சா நீங்க வருத்தம்லாம் படணும். எதுக்கு சந்தோஷப்பட்டீங்க? இல்ல, எனக்கு உடனே பதவி வந்துரும். அடுத்த 2வது நாள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தாங்க. இதை என்னுடைய நண்பர் சொன்னார். இது அவர்களுடைய இயல்பு. அப்ப இந்த இயல்பு என்ன பண்ணுது? டு வாட் ஐ சே அப்படிங்குது. நான் சொல்றது செய் அப்படிங்குது. ஸ்டீராய்டு போடு அப்படின்னா போடணும். டு வாட் ஐ சே அப்படிங்குது. ஏன்னா அந்த அம்மாவுடைய அதிகாரத்தை மீறி, அவர்களுடைய சொல்லை மீறி யாரும் எதுவும் பேசிட முடியாது, பேசக்கூடாது. உடனே அந்த அம்மையாருக்கு, செவிலியருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. உடனே தலைமை மருத்துவருக்கு தொலைபேசி கொண்டு, அம்மா அந்த மாதிரி கேட்கிறாங்களே, நான் என்ன செய்யன்னு. அவருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிம்மா, அளவை குறைச்சிட்டு போடுமா, நான் வந்து பேசுறேம்மா அப்படின்ட்டு சொல்றார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இயற்கைக்கு மாறாக நம்முடைய உடல்நிலை, இசைவு நிலை மாறுகிறது என்றால் அது மிக கடுமையான தோஷம். அப்ப இன்றைக்கு தோஷங்கள் உடலில் பெருகி இருக்கிறது, மனதில் பெருகி இருக்கிறது. அது பல்வேறு தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மிக இயல்பாக நாம் பெற வேண்டிய பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படவில்லை. நேற்று ஒரு தம்பதியினர் பேசுறாங்க. 2 பேரும் அரசு பணியில இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. 10 வருஷமா நாங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் சார், முடியல. எங்கேயாவது பேச முடியுமா? 2 அரசு அலுவலர்கள் நேரா போய் பேங்க்ல போய் உட்கார்ந்து எனக்கு ஒரு ஹவுசிங் லோன் கொடுங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு கொடுப்பாங்க. நம்ம போய் சாதாரண மக்கள் கேட்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அரசு பணியாளர்கள் போய் எங்களுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்கணும், உடனே கொடுத்துரும். ஏன்? அவர்களுக்கு டார்கெட் இருக்கு. யாருக்கு? மேனேஜருக்கு. ஏன்னா நல்ல வசூலாகிற கூடிய கடன்களை கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம். ஆனா அந்த குடும்பத்திற்கு 10 வருடமாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல என்று சொல்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? வாய்ப்பு இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, கடன் கொடுப்பதற்கு வங்கி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வீடு கட்ட முடியவில்லை என்றால் அதுக்கு பேர் தான் தோஷம்ன்றது. அப்ப எல்லாம் இருந்தும் என்னால் செயல்பட முடியவில்லை, வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் என்னால் செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் தோஷம். மறந்துடக்கூடாது. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான தடைகளை, சாதாரண நிகழ்வுகளுக்கு கூட நான் போராட வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். 85% இந்த நிலையில் இருப்பவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 85%. அப்ப 85% அன்பர்களுக்கு ஜோதிட அறிவு தேவைப்படுகிறது. ஜோதிடர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்ப ஜோதிடர்கள் வேணும் அப்படின்னா, இப்ப ஜோதிடர்கள் மெய்யறிவு மிக்கவர்களாக இருக்கணும் ஓரளவு. இன்றைக்கு மிக தீவிரமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஜோதிடர், புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருத்தர் கருங்காலி வித்துட்டு இருக்கிறார். இதை நீங்க வாங்கிக்கங்க, எல்லாம் நடக்கும்ன்றார். இன்னொருத்தர் எந்திரம் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்க வாங்கிக்கங்க, இது எல்லாம் நடக்கும். இன்னொருத்தர் இந்த மாதிரி நான் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த சிலையை நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எல்லாம் போயிடும், உடனே எல்லாமே உங்களை தேடி வந்துரும் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர்களும் ஜோதிடர்கள் தானே. நான் சொல்றது பூரா பெரிய பெரிய ஜோதிடர்கள். அப்ப இவர்களும் ஜோதிடர்கள் தானே என்றால், ஆமாம், இவர்களும் ஜோதிடம் என்ற பெயரில் இவர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்பை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லா துறையிலும் போலிகள் இருப்பது போல ஜோதிட துறையிலும் போலிகள் இருக்கின்றன, மறந்துடாதீங்க. போலி ஆன்மீக மூட நம்பிக்கை கொண்ட ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலும் போலிகள் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு செய்தி,
தாயும் மகனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டுல. தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாம போகுது. சுகர் பேஷண்ட். அவர்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் அதிகமாகுது. அதனால மருத்துவமனைக்கெல்லாம் போய் போய் பாக்குறாங்க. ஒண்ணும் வேலை செய்யல. உடனே என்ன பண்றாங்க, மகனுக்கு நாம பாரமா இருக்கிறோம் என்று அவர்கள் எழுதி வைக்கிறாங்க. அப்பா, அவனுடைய தந்தை என்ன கூப்பிடுறாரு, என்னுடைய தாய் தந்தையர்லாம் என்ன கூப்பிடுறாங்க, அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அதனால என்னுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. ஆனால் நீ உன்னை பார்த்துக்க, நல்லபடியா பார்த்துக்க, நல்லபடியா இருந்துக்க என்று கடிதம் எடுத்து எழுதி வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இப்ப நேற்றைய செய்தி இது. அந்த அம்மையார் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். பையன் வெளியில போனவன் வீட்டுல வந்து பாக்குறான், அம்மா இறந்திருக்கிறாங்க. அவனால அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப ஆன்மீகவாதி. 2 பேரும் சிவபக்தர்கள். நிறைய திருக்கோயில்களுக்கு சென்று சிவ வழிபாடெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள். உடனே அவனுக்கு அலாதியான ஒரு நம்பிக்கை, என் தாய் இறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை, அல்லது இறந்திருந்தாலும் என் தாயை உயிர்ப்பித்து விடலாம் என்று அமர்ந்து கொண்டு தொடர்ந்து 3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் சிவபூஜை செய்திருக்கிறான். இதை சடலத்தை வைத்துக் கொண்டு 3 நாட்கள் சிவபூஜை செய்து படிப்படியாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை, இனி என்னுடைய தாய் பிழைக்க மாட்டாள் என்று தெரிந்தவுடன் அந்த மகனும் அந்த குழந்தையும் தற்கொலை செய்து கொள்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த நிகழ்வு அறியாமையினால் நிகழ்ந்த நிகழ்வு, மூட நம்பிக்கையினால் நிகழ்ந்த நிகழ்வு. இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது பற்று இருக்கிறதே தவிர மெய்யறிவு என்ற ஒன்று மீது, அந்த மெய்யறிவை நோக்கி இவர்களால் நகர இயலவில்லை. அதான் முக்கியம். இன்றைக்கு மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் பிழைப்புகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் நிறைய இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய மெய்யறிவு என்று ஒன்று இருக்கிறது என்றால் இந்த நிலைப்பாடுகளுக்கு நாம் ஒருபோதும் துணை செய்ய போவதில்லை, துணை நிற்க போவதில்லை. என்னுடைய தாய் மருத்துவமனைக்கு செல்கிறாள், மருத்துவம் வேலை செய்யவில்லை என்றால் உடனே ஆங்கில மருத்துவத்திடமிருந்து விலகி இயற்கை மருத்துவத்தை நாடி இருக்க வேண்டும். அதானே மெய்யறிவு. அப்ப இயற்கை மருத்துவத்தை நாடி இருந்தால் ஓரளவு அந்த அம்மையாருடைய உடல் உபாதைகளை தனித்திருக்கலாம், குறைத்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். அப்ப அந்த அம்மையாருக்கு சிவபூஜை செய்திருந்தாலும் உள்ளே ஒளித்தன்மை இல்ல, பிரகாசமா இல்ல. அப்போ ஒளித்தன்மை பிரகாசமாக இருந்தால் மெய்யறிவு நம்மை அழைத்துட்டு போகும். இன்னைக்கு அதைத்தான் நான் பேச போறேன். எங்க அழைச்சிட்டு போகும்? சரியான மருத்துவர்களை நோக்கி என்னை அழைத்து கொண்டு போகும். யாராவது ஒருத்தர் போன் போய் சொல்லுவாங்க, இங்க போனேன், நல்லா எனக்கு வேலை செஞ்சது அப்படின்பா. அப்ப கண்ணுக்கு தெரியாத யாரோ அதே போல சரியான ஜோதிடர்களை நாட முடியும். நிறைய பேரு உயிருக்கு ஆபத்தான நிலையில என்னிடம் வந்து ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியது எது? அவர்களிடம் இருக்கக்கூடிய மெய்யறிவு, அவர்களிடம் இருக்கக்கூடிய குரு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சார், சிவபூஜை செய்யறாங்கல்ல, அவர்கள் பல கோயில்களுக்கு சென்று வருகிறார்கள் அல்லவா, அப்ப அவர்களுக்கு குரு உதவி செய்திருக்கணும்ல என்ற கேள்வி இப்ப எல்லாருடைய மனதிலும் எழுந்திருக்கும். ஆனால் உண்மையில் குரு இருந்தால் உதவி செய்திருப்பார். இவர்களுக்கு கோயில் கோயிலாக அனுப்பியது, சிவபூஜையில் தொடர்ந்து ஈடுபட வைத்தது குரு அல்ல, கேது. மறந்துடாதீங்க. கேது ஆன்மீகத்துல உச்சத்தை தொட வேண்டும் என்பதுதான் கேதுவனுடைய இயல்பு. அப்ப ஆன்மீகத்துல உச்சத்தை தொடணும்னா ஏராளமான சோதனைகளை தரும். அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நீங்க ஆன்மீகம் என்ற ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும். தற்கொலை செய்ய தூண்டும் கேது. சாப்பாடு கொடுக்காது. உடல் உபாதைகளை எல்லாம் அள்ளி அள்ளி தரும்.
உடைகள் கூட தரிக்க விடாது. உண்ண இடமும், உண்ண உணவும், இருக்க இடமும், உடுக்க உடையை கூட தர விடாது, மறுக்கும் கேது. பாருங்க, அந்த நிலையில் ஒட்டுமொத்த துறவு நிலைக்கு உங்களை நகர்த்தும். நீங்க அந்த துறவு நிலையை நீங்கள் நோக்கி நகராமல், எனக்கு துன்பம் விளைகிறது துன்பம் விளைகிறதுன்னு நினைச்சீங்கன்னா அது தற்கொலைக்கு கொண்டு போயிடும். இந்த இன்னல்கள் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், விலகி நின்று பார்ப்பவர்கள், நான் அன்பர்கள் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். கேதுவனுடைய ஆதிக்கம் இருக்கும்போது விலகிருங்க. யார விலகிருக்க? உங்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சார், என்னை விட்டு நான் எப்படி சார் விலகி நிற்க முடியும்? உங்களுடைய உடல் உபாதை, மன உபாதை எல்லாம் உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு உடலுக்கும் உங்களுடைய மனதிற்கும். அப்ப இந்த உடல் உபாதை, மன உபாதை எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை விலகி நின்று வேடிக்கை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அட, நீ இப்படியெல்லாம் வேலை செய்யறியா, இப்படியெல்லாம் எனக்கு வலியையும் வேதனையும் தருகிறாயா என்று. ரமண மகரிஷி அப்படி இருந்தார். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை, உடனே மருத்துவர்கள் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு அப்ப குளோரோஃபார்ம் கொடுக்க வர்றாங்க. மயக்க மருந்து கொடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக வருகிறார்கள். ரமண மகரிஷி சொல்றாரு, நீங்க மயக்க மருந்து கொடுக்காதீங்க ஐயா, வலி உயிர் போகும்யா, உயிர் போகக்கூடிய வழி இருக்கும், சில நேரத்துல உயிர் கூட போயிடும், வேண்டாம், நீங்க மயக்க மருந்து எடுத்துக்கோங்கன்றார். இல்லை இல்லை இல்லை, இது என்னுடைய கர்மா, இந்த வலியையும் வேதனையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கர்மா, நான் அனுபவிக்கிறேன், தயவு செய்து மயக்க மருந்து தராமல் என்னுடைய பார்வையிலேயே எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதே போல அவருடைய பார்வையிலேயே மயக்க மருந்து கொடுக்காமல் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். அதுதான் மெய்யறிவு. கேது எனக்கு துன்புறுத்துகிறது, துன்புறுத்திக்கோ, எனக்கு தானே, எனக்கு இல்லையே, அது என்னுடைய உடலுக்கு தானே துன்புறுத்துகிறாய், என்னுடைய உடலில் தானே கத்தி வைக்கிறாய், என்னுடைய உடலில் தானே ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, இந்த ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காரணத்தினால் என் உடல் நோய்வு வலியை அடைகிறது, இந்த உடல் தளர்கிறது, செத்து விடுவோமா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது, எல்லாம் உடலுக்குத்தானே. நேரட்டும் என்று அவர் பாட்டுக்கு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மெய்யறிவை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தார். அதனால அங்கே அவர்கிட்ட ஒன்னும் வேலைக்கு நடக்கல கேது. நம்மை போன்ற பாமர மக்களுக்கு கேது இந்த இரண்டு அன்பர்களையும் சிவபூஜையில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியம், தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்க கிறிஸ்டின்ல பெந்தகோஸ்ட்னு ஒரு குரூப் இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் பயங்கரமா இருக்கும். உருகி உருகி அழுது அழுது இறைவனை வேண்டுவார்கள். நல்லா கவனிங்க. அவங்க எந்த ஆபரணங்கள் போட மாட்டாங்க, வெள்ளை உடை தான் உடுத்துவாங்க, எந்த ஒரு ஆடம்பர காரியங்களையும் செய்ய மாட்டாங்க. சில பேர் மாறி இருக்கலாம். இதெல்லாம் யாருன்னா கேதுதான். என்ன காரணம்? எதையும் அனுபவிக்க விடாது. சரி, அனுபவித்த பிறகு உருகி உருகி பிரார்த்தனை செய்கிறார்களே, அவர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை தர வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தராது. என்ன கொடுமை சார் அது? அப்ப நான் ஆன்மீகம் இறைவனுடைய வழியில் நான் செல்லும் போது எனக்கு எல்லா நலமும் வளமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தர வேண்டும் அல்லவா, அமைதியும் தர வேண்டும் அல்லவா? அப்ப ஏன் தர மறுக்கிறது என்றால் அங்கே இரண்டு கிரகங்கள் வேலை செய்யும். ஒன்று குரு, இன்னொருவர் கேது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள், மறந்துடாதீங்க. குருவை பற்றி கொண்டு குரு அழைத்து செல்லுகின்ற பாதையில் நாம் நகரும் போது என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? இறைவன் மீது பற்று இருக்கும், இறை வழிபாட்டின் மீது நாட்டம் இருக்கும், இறைவனை நான் உருகி உருகி வேண்டுவேன், எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் குரு அருள்வான். இது பாருங்க, எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் குரு அருள்வான். என்னப்பா படிக்கணுமா படி, வேலைக்கு போகணுமா நல்ல வேலை வாங்கி தரேன்,
சம்பாதிக்கணுமா, நல்ல சம்பாதி. கல்யாணம் பண்ணணுமா, நல்ல கல்யாணம், நல்ல பொண்ணு தரேன், நல்ல மாப்பிள்ளை தரேன், கல்யாணம் பண்ணிக்கோ. குழந்தை வேணுமா, உடனே ஓரிரு வருடத்துல நல்ல குழந்தை தரேன். வேற என்ன வேணும், வீடு வேணுமா, வாங்கிக்க. கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் வேணும், வாங்கிக்க. என்று நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய கிரகம் குரு. ஆன்மீகத்தின் அடிப்படையில் என்ன நடக்குது இப்ப, நான் எவ்வளவு வேண்டினாலும் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது சார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், டாக்டர். அவருக்கு நெருக்கி 40 வயசை தொடப்போகுது. ஆனா அவருக்கு திருமணம் ஆகல. எல்லா வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நல்ல அழகு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. திருமணம் ஆக மாட்டேங்குது. ஆனா எனக்கு வாரத்துல 3 நாள் 4 நாள் போன் பண்ணுவார். சார், நான் இன்னைக்கு திருப்பதி போனேன் சார், நான் திருத்தணி போனேன் சார், நான் திருவேற்காடு போனேன் சார், நான் திருக்கோவிலூர் போனேன் சார், நான் இந்த சித்தர் கோவிலுக்கு போனேன் சார் என்று. என்னங்க, ஒரு மனுஷன் ஒரு வாரத்துல எத்தனை கோயிலுக்குங்க போக முடியும் அப்படின்னா, மருத்துவ பணியையும் செய்து கொண்டு, மருத்துவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற ஒரு ப்ரொஃபசர் அவரு. அப்ப தன்னுடைய மருத்துவ பணியையும் செய்து கொண்டு இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு நல்ல காரியம் நிகழ மாட்டேங்குது. காரணம் யாரு? கேது. அப்ப ஜோதிடத்துல குருவினுடைய ஆதிக்கம் தேவையா, கேதுனுடைய ஆதிக்கம் தேவையா அப்படின்னு நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம். ஆனா துறவை நோக்கி இந்த வாழ்க்கையே வேணாங்க, நான் இறைநிலையை நோக்கி நகர்கிறேன், உண்மையை நோக்கி நகர்கிறேன் என்று நகர்பவர்களுக்கு கேது ஓகே. ஆனா எல்லாவற்றையும் இழப்பதற்கு நீங்க தயாராக இருக்கணும். உயிரை கூட இழப்பதற்கு தயாராக இருக்கணும். சார், உயிரை இழந்தா எப்படி சார் இறைவனை அடைய முடியும்? அடுத்த ஜென்மத்தில் அடைய முடியும். அதுக்கு உத்தரவாதம் தர முடியுமா? இல்ல. அதற்கு அடுத்த ஜென்மத்துல கூட அடைய முடியும். உங்களிடம் மனம் எப்பொழுது செத்து போகிறதோ அப்பொழுது இறைநிலையை அடைய முடியும். எப்படி? மனம் என்ற வஸ்து உங்களிடம் எப்பொழுது அகலுகிறதோ அப்பொழுது இறைநிலையை அடைய முடியும். அப்ப அதை நோக்கி நகர வேண்டும் என்றால் பல காத தூரம், பல ஜென்மங்கள் நகரணும். எனவே நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு கேது அவசியமில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேது அவசியம் இல்லை. நம்மை போன்ற சாதாரண லிவ்கீக வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களுக்கு, நான் என் குடும்பத்தை விட்டு போக முடியாது, என் குழந்தையை விட்டு போக முடியாது, நான் என் உறவுகளை விட்டு போக முடியாது, எனக்கு திருமணம் கண்டிப்பாக அவசியம், இல்லறம் அவசியம் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாருக்கும் கேது அவசியம் இல்லை, குரு தான் அவசியம். எனவே குருவை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப குருவை கைப்பற்றிக் கொள்வதற்கும் ஆன்மீகத்துல சில நடைமுறைகள் இருக்கு. நாம் குருவை கைப்பற்றிக் கொள்கிறோமா அல்லது கேதுவை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதை ஆலோசிக்கணும். அப்ப அதற்கான வழிமுறைகளை நோக்கி போகணும். ஆன்மீகத்தில் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகத்திலும் கூட பேதங்கள் இருக்கின்றன. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இப்ப கருங்காலியை வாங்கி வைத்துக் கொண்டு எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கங்கே விற்கின்ற பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு எனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ராசி கல்லு போட்டா எனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஜோதிடத்துல இருக்கு. வாஸ்து சிறப்பாக, வாஸ்து அமைப்போட ஒரு வீடு இருந்தா எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இவை அனைத்தும் ஜோதிடத்துல இருக்கு. ஆனாலும் நம்முடைய மெய்யறிவு என்ன சொல்லணும்? இவை அனைத்தும் உண்மையான நன்மைகளை தருமா என்றால் நன்மைகளை தரும். ஆனால் உங்களுடைய கர்மாவை மீறி, உங்களுடைய ஜாதகத்தை மீறி எந்த நன்மைகளையும் இந்த காரணிகள் செய்துவிட முடியாது. மறந்துடாதீங்க. அது வாஸ்துவாக இருக்கட்டும், ராசி கற்களாக இருக்கட்டும், வேறு வேறு பொருள்களாக இருக்கட்டும், நீங்கள் மாறாத வரை, உங்களுடைய கர்மா நற்கர்மாவாக மாறாத வரை இந்த காரணிகள் உங்களுக்கு நன்மையை செய்ய இயலாது. இது அங்கங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது எனக்கு நடந்துச்சு, இவருக்கு நடந்துச்சு, அவருக்கு நடந்துச்சு.
இந்த புல்லாங்குழல் விற்பான் இல்லையா, நீங்க திருவிழா காலங்கள்ல போனீங்கன்னா புல்லாங்குழல் வித்துட்டு போவான் அவர் பையன். நிறைய புல்லாங்குழல்லாம் சொருகி வச்சுட்டு மிக அழகா வாசிச்சுட்டு போவான். சினிமா பாட்டெல்லாம் வாசிப்பான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படியா அழகா வாசிக்கிறான். உடனே நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு புல்லாங்குழல் வாங்கிப்போம். புல்லாங்குழல் வாங்கிட்டு நாமளும் அவனை மாதிரி ஊதுறதுக்கு பார்ப்போம். நமக்கு என்ன வரும், பீ பீன்னு தான் வரும். என்னப்பா நீ எப்படிப்பா, அவனுக்கு பிராக்டிஸ் அது. இல்ல இல்ல, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, நீ ஓம் புல்லாங்குழல கொடு, அது எச்சிலா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த புல்லாங்குழல் வேணாம், ஓம் புல்லாங்குழல் தான் நல்லா, அதுல ஏதோ நீ ஏதோ மாத்தி பண்ணி வச்சிருக்கிற உனக்கு மட்டும் என்று அதை வாங்கி ஊதுனாலும் பீ பீன்னு தான் கேக்குது. நாதம் வரமாட்டேங்குது. தில்லானா மோனாம்பால்ல மனோரமா வாசிக்கிற மாதிரி நம்ம வாசிக்க முடியல. அப்ப எல்லாரும் அவரை போல இவரை போல, அவருக்கு நடந்தது இவருக்கு நடந்தது என்று நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பாக்குறோம்ல, இந்த மூட நம்பிக்கைகள். உத்தரப்பிரதேசத்துல 120 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க ஒரு சாமியாரை பார்க்க போய். இங்கதான் கேதுவுடைய வேலை நடக்கும். ஆன்மீகத்தின் பெயரால் கொள்ளுகின்ற வேலைகளை ராகு கேதுக்கள் செய்யும். அப்ப நாம் ஆன்மீகத்தையும் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு மெய்யறிவு தேவைப்படுகிறது. எனவேதான் குருவை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த 6 நாள் வகுப்பு இன்றைக்கு 5வது நாள் வகுப்பு. பொதுவாக இடையில ஒரு நாள் என்ன செய்திருக்கிறோம், பித்ரு வழிபாடு. நேற்றைய தினம் மிக அற்புதமான வழிபாட்டை செய்திருக்கிறோம். பித்ரு வழிபாட்டை, தடைகளை எல்லாம் அகற்றக்கூடிய வழிபாடு அது. கர்மாக்களை குறைக்கின்ற வழிபாடு அது. இன்றைக்கு 5வது, இன்றைக்கு பொதுவாக 6வது நாள் இன்றைக்கு இருந்தாலும் இது 5வது நாள் என்று எடுத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். நாளைக்கு காலையில 10 மணிக்கு 2 மணி நேரம் வகுப்பு நடக்கும். மதுரையில செந்தமிழ் கல்லூரியில இந்த வகுப்பை கட்டமைத்திருக்கிறோம். எனவே நாளைய தினம் 6 மணிக்கு பதிலாக காலை 10 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க, அதனால காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வகுப்பு நடக்கும். நம்முடைய வித்தியாலயத்திலிருந்து, அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திலிருந்து ஜோதிட பாடங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு என்று சில கட்டமைப்புகள் உள்ளன. ஆனால் அந்த கட்டமைப்புகளை இருந்தாலும் எல்லா அன்பர்களுக்கும் ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா அன்பர்களுக்கும் உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பெரு முயற்சி வகுப்பாக இந்த 6 நாள் வகுப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பயணப்பட வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கு. நீங்க ஜோதிடம் பார்ப்பதற்காக என்பது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, உங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மை தீமைகளை நீங்கள் அறிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களை வழிநடத்துவதற்காகவாது ஜோதிடம் தேவை. வீட்டுக்கு வீட்டுக்கு டாக்டர் இருந்தா எப்படி இருக்கும், அதே போலதான் நம்முடைய கருத்துருவாக்கம் இல்லம் தோறும் ஜோதிடம். அப்ப ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் நீங்கள் ஜோதிடம் பயில வேண்டும். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க 4 பேரும் உட்கார்ந்து ஜோதிடம் படிக்கலாம். ஆனா கட்டணம் யாருக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு தான் செலுத்த போறீங்க. இது பெரிய, இது எப்படி இதெல்லாம் செய்யலாமா சார்? வேற வழி இல்லை. எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா சில சமரசங்களை நாம் செய்துதான் ஆகணும். அப்ப வித்தியாலயத்திற்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதனுடைய சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டணம் செலுத்தி பயில வேண்டிய அவசியம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. பொதுவாக மிக எளிமையாக ஒரு ஜோதிட வகுப்பு கிடைக்கிறது அல்லது ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், பல்ல பிடிச்சு பார்ப்போம். ஆனால் இங்கே நம்முடைய ஜோதிடம் என்பது மெய்யறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம இன்னைக்கு நிறைய படிக்கிறோம். நீங்க நிறைய, அதாவது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும், இந்த ராசிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும், இந்த கோள்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும். இப்படிப்பட்ட நிலையில், கோச்சார நிலையில் குரு இன்றைக்கு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறான். விருச்சிக ராசிக்கு, கன்னி ராசிக்கு,
மகர ராசிக்கு ஏராளமான பொருள் சேர்க்கை ஏற்படும், நல்லது நடக்கும். இதுதான் ஜோதிட விதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த ஜோதிட விதி வேலை செய்கிறதா, வேலை செய்யுமா, வேலை செய்யாதா என்றால் கர்மாவின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். இதைத்தான் இப்பொழுது கர்ம ஜோதிடம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும் என்றால் நம்முடைய கர்மாவை அறிந்து அந்த கிரகத்தினுடைய நன்மைகளை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கணும். அப்ப இன்றைக்கு குரு ரிஷபத்துல இருந்து எனக்கு கன்னிராசியை பார்க்கிறாரு, எனக்கு நல்லது நடக்கணும்ல. குரு ரிஷபத்தில் அமர்ந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார், எனக்கு நல்லது நடக்கணும்ல. குரு ரிஷபத்தில் அமர்ந்து இன்றைக்கு மகரத்தை பார்க்கிறார், எனக்கு 3 ராசிக்கு நல்லது நடக்கணும்ல. ரிஷபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு நல்லது நடக்கும்ல ரிஷப ராசிக்கு. அப்ப ரிஷபத்திற்கு 10வது ராசியாது கும்பராசி. கும்பராசிக்கு நல்லது நடக்கணும்ல. ஏன்னா கும்பராசியை தான் ரிஷபம் குரு இயக்க போகிறார். ரிஷபத்திற்கு 4வது ராசி எது? சிம்ம ராசி. அப்ப சிம்ம ராசியினுடைய 10வது ராசியில் யார் அமர்ந்திருக்கிறார்? குரு அமர்ந்திருக்கிறார். அப்ப ரிஷபத்துக்கு நல்லது நடக்கணும்ல. அட ஏன் சார் கேக்குறீங்க நீங்க வேற என்று புலம்புபவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ராசி பலன்ல நல்லது நடக்கும் போடுது, எல்லா ஜோசியர்கிட்ட போனாலும் நல்லது நடக்கும், சூப்பரா இருக்கு, இந்த நேரத்துல வீடு கட்டுங்க, இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணுங்க, இந்த நேரத்துல எல்லா காரியங்களையும் செய்யுங்க, முயற்சி செய்யுங்கன்றாங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது என்று புலம்புபவர்கள் இன்னைக்கு ஏராளம் ஏராளம் ஏராளம். ஏன்? இந்த குரு அமர்ந்து நமக்கு நன்மைகளை செய்ய மறுக்கிறார் என்றால், குரு நன்மையை செய்ய மறுக்கிறார் என்றால் என்ன காரணம்? அப்ப நம்முடைய கர்மா குருவை செயல்பட விடாமல் தடுக்கிறது. மறந்துடாதீங்க, இதுதான் பிரச்சனை இன்றைக்கு. அதுதான் வாழ்நாள் முழுவதும் வறுமை, வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றம், வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள், வாழ்நாள் முழுவதும் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள். ஒரு மனுஷனுக்கு 12 வருஷத்துக்குள்ள குரு என்ன பண்றாரு? ராசி மண்டலத்தை சுத்தி வந்துடுறார். இடையில குறைஞ்சது ஒரு 6 வருஷமாவது அவருக்கு நல்லது செய்யணும். யாரு? குரு. கடந்த 12 வருடமாக சார் ஏற்றம் இறக்கம் இருக்கு சார், ஒரு 6 வருஷம் நல்லா இருந்தேன் சார், 6 வருஷம் ஒன்னும் சரியா இல்ல சார் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, குரு வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அடையா சார் கேக்குறீங்க? 12 வருஷமா, நான் 24 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்ப என்ன காரணம்? ஜோதிடம் இங்கே பொய்த்து போகுதே. நீ ஜோதிடம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்கே பொய்த்து போகுதே. அப்ப ஜோதிடம் அறிவியலா? ஆமா. மருத்துவம் அறிவியலா? ஆமா. இந்த மருந்து கொடுத்தா இந்த நோய் தீரணும். பலருக்கு தீருகிறது, சிலருக்கு தீருகிறது, பலருக்கு தீரவில்லை. காரணம் என்ன? மருத்துவத்தின் மீது குற்றமா? இல்ல, மருந்து அவருக்கு வேலை செய்யல. செல்வி ஜெயலலிதாவுக்கு 6 கோடி ரூபாய் செலவழித்து மருத்துவம் செய்தார்கள். என்ன காரணம்? மருந்து வேலை செய்யல. அதே போல ஜோதிடம் பலன் உரைக்கிறார்கள், யார் வேலை செய்யல? குரு வேலை செய்யல. இதை புரிந்து கொள்ளுங்கள், குரு வேலை செய்யல. அப்ப குருவை வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் கர்ம ஜோதிடத்தினுடைய மிக முத்தாய்ப்பான முக்கியமான கான்செப்ட், கருத்துருவாக்கம். அப்போ ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு அன்பர்களும் குருவோடு இணைந்திருந்தால், குருவோடு துணை இருந்தால், குருவை இறுக பற்றி கொண்டால், குருவை நெஞ்சில் நிலைநிறுத்தி அவருடைய வழியில் நடந்தால் இந்த கர்மா கரையும். அப்ப கர்மா, தீய கர்மாக்கள் கரையும் போது வான்வெளியில் இருக்கின்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே செய்யும். சொல்றாங்க இல்லையா? நீ ஜோதிடர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பாரம்பரிய ஜோதிடத்தை. குருவும் சனியும் சேர்ந்து இருந்தா பிரம்மகதி தோஷம் பாங்க. அத்தாடி, பிரம்மகதி தோஷம் உண்மைதானா? காலபுருஷ ராசியிலேயே குருவினுடைய வீடான தனுசுக்கு அடுத்த வீடு சனியினுடைய வீடு. அப்படி குருவும் சனியும் இணைந்திருந்தால் பிரம்மகத்தி தோஷம், அது ஒரு தோஷத்தை தரும் என்று இருந்தால் ராசி மண்டலத்திலே பக்கத்துல ராசி இருக்காதே. யோசிச்சு பாருங்க, என்ன காரணம்?
10வது ராசி மகர ராசி என்பது இயக்க ராசி. அந்த இயக்க ராசி யாருடைய வழிகாட்டுதல்ல வேலை செய்யணும்? ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கமும் குருவினுடைய வழிகாட்டுதலில் நடக்க வேண்டும், நிகழ வேண்டும். எனவே குருவை தொட்டுதான் நீ எங்க போகணும்? இயக்கத்திற்கு போகணும், மகரத்திற்கு போகணும். அப்ப குருவினுடைய வழிகாட்டுதலில் உன்னுடைய இயக்கம் நிகழ வேண்டும் என்பது இயற்கையினுடைய விருப்பம். எனவே 9வது ராசியாக தனுசு குருவினுடைய ராசியாக வைத்து 10வது ராசியாக சனியினுடைய இயக்க ராசியை இயற்கை வைத்திருக்கிறது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த 10வது ராசி தான் கர்ம ராசி, கர்மஸ்தானம். அந்த 10வது ராசி தான் சிந்தனை, அந்த 10வது ராசி தான் செயல், அந்த 10வது ராசி தான் ஜீவனம், அந்த 10வது ராசி தான் இயக்கம். எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்ப குருவினுடைய துணையோடு தான் எல்லா இயக்கமும் நிகழ வேண்டும் என்பது இயற்கையினுடைய விருப்பம். பூமி குருவை விட்டு விலகல, குரு பூமியை விட்டு விலகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமிக்கு வருகின்ற விண்கற்களை எல்லாம் குரு பூமியோடு மோத விடாமல் என்ன பண்றான்? திசை மாற்றி விடுகிறான். அந்த உண்மையை இன்றைக்கு நாசா விஞ்ஞானிகள் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியமா இருக்கு. குருவினுடைய காந்த அலை பூமியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதைத்தானே நம்முடைய விஞ்ஞானிகள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொன்னார்கள். அடா 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 அடா, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொன்னார்களே, அவர்கள் எந்த அறிவியலை வைத்துக் கொண்டு சொன்னார்கள்? அப்ப நீங்கள் மெய்யறிவோடு இந்த ஜோதிடத்தை அணுக வேண்டும். கர்ம சிந்தனையில் நற்கர்மாவை கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நல்லதும் கெட்டதும் கடந்துதான் நாம யோக்கிய சிகாமணிகள் அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னிடம் நன்மையும் தீதும் இருக்கிறது, எல்லான்னு சொல்லல, எல்லார்ட்டையும் இருக்கும். என்கிட்ட குரு இருக்கிறான்னா சுக்கிரன் இருப்பான், இல்லாம எப்படி இருப்பான்? சந்திரன் இருக்கிறான் என்றால் சனியும் இருக்கிறான். வேகமாக ஓடுகின்ற சந்திரன் இருக்கிறான் என்றால் சந்திரனை பிடித்து இழுத்து நல்ல போக வைக்கிற சனியும் இருக்கத்தான் செய்கிறான். எல்லா குணாதிசயங்களும் கலந்தவர்கள் தான் நாம. அப்ப இந்த குணாதிசயங்களில் எந்த குணாதிசயத்தை அதிகம் பெற்றிருக்க வேண்டும்? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. நான் எந்த குணாதிசயத்தை அதிகம் பெற வேண்டும் என்பதை கர்மா தான் தீர்மானிக்கிறது. என்னிடம் நல்ல குணமும் இருக்கிறது, தீய குணமும் இருக்கிறது. அப்ப கர்மா தூய்மையாக இருந்தால் நான் நல்ல குணத்தை மட்டுமே பற்றி கொள்வேன். தீய குணம் அப்படியே ஓரமா நிற்கும், இருக்கும், இல்லாமலாம் போகாது, இருக்கும், ஓரமா இருக்கும். கர்மா தீதாக இருக்கிறது என்றால் நல்ல குணம் ஓரமா போயிடும். நான் நல்லவன் தான் சார், ஆனா நான் வீணா போயிட்டேன் சார் சொல்றாங்கல்ல. இயல்பிலே நான் நல்லவன் சார், ஆனா என்னுடைய சூழல் என்ன கெடுத்துருச்சு சார். சூழலா கெடுத்தது. நாம தீய குணங்கள் இருக்கும், தீய கர்மா இருக்கும்போது தீய குணங்கள் தான் வேலை செய்யும். பள்ளிகள்ல நம்ம பார்த்திருப்போம், நம்ம எலிமெண்டரி ஸ்கூலு ஹை ஸ்கூல் எல்லாம் கடந்தானே வந்திருப்போம். என்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு என்னுடைய சக மாணவனை தேடுவேன். பார்த்திருக்கோம்ல, நான் நல்லா படிக்கிறவன் தான், இங்க நல்லா படிக்கிறவன் யாரு அவனை தேடுவேன். நான் கட்டடிக்கணும், கிளாஸ கட்டடிக்கணும், வாத்தியார் பேசுறத சொல்றத கேட்க கூடாது, அப்ப படின்னு தொந்தரவு செய்யக்கூடாது. அப்ப படிக்காதவன் யார் இருக்கான்? 4 பேர் இருப்பான், எப்படி இருந்தாலும் இருப்பான், கிளாஸுக்கு 4 பேர் இருப்பான். அப்ப நான் படிக்க வேண்டாம், தீய குணம் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? படிக்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அந்த கடைசி பெஞ்சில் இருப்பான் 4 பேர், அவனோடு போய் சேர்ந்துருவேன் நான். அப்ப யார் தேர்ந்தெடுக்கிறா? என்னுடைய தீய குணம் படிக்காதவர்களை நாடி போய் செல்கிறது. என்னுடைய நல்ல குணம் படித்த அன்பர்களை படிக்க வேண்டும் என்று சிந்தனை கொண்ட மாணவர்களை நோக்கி சொல்கிறது. இதை இங்க மாணவ பருவத்திலே இதை கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்ம வாலிப பருவத்துல, நடுப்பருவத்துல, வயோதிக பருவத்துல நீங்க யோசிச்சு பாருங்க.
நான் அங்க கொடுத்து காசை கொடுத்து ஏமாந்தேன், இங்க காசை கொடுத்து ஏமாந்தேன், அந்த பொய் தவறான மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் செஞ்சு எனக்கு பிரச்சனை ஆயிருச்சு, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் தீய மனிதர்களை நாடி செல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம், என்னுடைய தீய கர்மா இருந்தால், என் உடலில் இருந்தால், நான் என் தீய மனைவி, அதான் தீய குணம் கொண்ட மனைவியைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். தீய கர்மா என் உடலில் இருந்தால் தீய குணம் கொண்ட கணவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். தீய கர்மா என்னிடம் இருக்கிறது என்றால் தீய குணம் கொண்ட குழந்தைகளை தான் நான் பெற்றுக் கொள்வேன். முடிஞ்சு போச்ச வாழ்க்கை? வாழ்க்கை இதிலே முடிஞ்சிருச்சு. இப்ப தீய கணவன், தீய மனைவி, தீய குணம் கொண்ட குழந்தைகள், இவர்களோடு நாம் போராட வேண்டியிருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? வாழ்க்கையில முதல்ல நம்முடைய கர்மாவை தூய்மை செய்ய வேண்டிய பணி பிரதானமாக இருக்கிறது. அப்ப நற்கர்மா நற்கர்மா, நல்வினை நல்வினைன்னு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அல்லவை தீர அறம் பெருகும் என்று சொல்லுகிறான் வள்ளுவன். அல்லவை அகல வரத்த அறம் பெருகும்னா, அல்லவைனா என்ன? இந்த உடலுக்கு தேவையானது, தேவையில்லாதது, என்னுடைய மனதிற்கு தேவையில்லாதது. அப்ப இவை தேவையில்லாத ஒன்றை என் உடலில் இருந்து அகற்றினால், என் மனதில் இருந்து அகற்றினால் அறம் பெருகும்ன்றான், புண்ணியம் சேரும்ன்றான். இங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க புண்ணியத்தை நோக்கி கோயிலாலாம் போக வேணாம், தயவு செய்து. இன்னைக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலங்களாக மாறிவிட்டன. அன்றைய காலகட்டத்தில் கோயில்கள் என்பது தவத்தலமாக இருந்தன. தவத்தலங்கள் அங்கே போய் அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நல்ல நேர்மறையான கதிர்வீச்சுக்களை, நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே முழுவதுமாக கிரகித்துக் கொண்டு நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்கு எல்லா நம்மகிட்ட இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்ப என்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா தானே கோயில்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி என்னால கிரகிக்க முடியும். அப்ப இயல்பாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் அல்லவையை அகற்றுவதற்கான வழிமுறைகளை காண வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்கள் எது எது என்பதை அறிந்து படிப்படியாக அகற்ற வேண்டும். அப்ப நான் நல்ல மிகச்சரியாக நாம சொல்லணும்னா, நற்செயல், நற்சிந்தனை, நற்செயல், நல்லுணவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 தான் முக்கியம். நற்சிந்தனை, நற்செயல், நல்லுணவு, இந்த 3ஐயும் கடைபிடிங்க முதல்ல. 4வது 5வது ஒன்று இருக்கு, நல் வெளிச்சம். எங்க? நல்ல பிரகாசமான இடத்துல பிரகாசமான மனநிலையோடு இருக்க வேண்டும். நல் வெளிச்சம். சார் பகல்ல நல்லா இருக்கேன், பகலை பூரா நல் வெளிச்சம்னு எடுத்துக்கலாமா? இல்ல, பகல் இருக்கும். நீங்க உள்ளே மனம் இருண்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? உடலும் உள்ளமும் சுற்றுப்புற சூழலும் நல்ல வெளிச்சத்தோடு இருப்பதை, அந்த வெளிச்சத்தை உணரக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்குதான் நல் வெளிச்சம். இறுதியாக ரொம்ப முக்கியம், எவ்வளவுதான் எல்லாம் இருந்தாலும் நற்காற்றுன்னு ஒன்று இருக்கு. நற்காற்று. அது என்ன நற்காற்று? நல்ல காற்றை சுவாசிப்பது, அவ்வளவுதானே. நான் தான் டெய்லி சுவாசிக்கிறேனே, சுவாசிப்பதுல எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இட வேண்டும். என்னது? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்க வேண்டும். இதுதான் நற்காற்றுன்னு சொல்றோம். 2 1 6 நல்லா கவனிச்சு பாருங்க. 216. இந்த 216 கூட்டு எண்ணு பாருங்க, 9 வந்துடும். சார் வேற ஒண்ணு, நான் 216 நான் பார்த்திருக்கேன் சார், எங்கேயோ நான் கேட்டிருக்கேன் சார், என் மனதில் நிழலாடுகிறது சார்.
உயிர் மெய் எழுத்துக்கள்னு இருக்கு இல்லையா தமிழ்ல, அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் 216. அதனாலதான் தமிழும் இயற்கையும் ஒன்று, தமிழும் சந்திரனும் ஒன்று, தமிழும் தெய்வமும் ஒன்று. நம்முடைய பெரியவர்கள் அதற்கு எப்படி பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க, உயிர் மெய் எழுத்து. அப்பா, கேட்கும் போதே அப்படியே உடலெல்லாம் ஆற்றல் பெருகு. உயிர் மெய் எழுத்து. உயிர் மட்டும் இருந்தா பத்தாது, இங்கே மெய்மை வேண்டும், மெய்மை வேண்டும், மெய்மை வேண்டும். அப்ப இந்த 216 என்பது மந்திர எழுத்து, மந்திர வார்த்தைகள், மந்திர எண்கள். அப்ப ஒரு மனிதன் 21,600 முறை சுவாசிக்க வேண்டும். அதுதான் நற்காற்று. இந்த சுவாசத்தின் மூலமாக நல் கர்மாவை பெற முடியும். உங்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய சிந்தனைகள், தீய கர்மாக்கள், என் தாய் தந்தை எல்லா வைத்திருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள், இவை அனைத்தும் அகலும், அனைத்தும் அகலும். ஆனா 21,600 முறை சுவாசம் விடுறோமா? உட்கார்ந்து எண்ணுவோமா டெய்லி? இல்ல, அப்படி இல்ல. நம்ம 17,000 சுவாசத்தை தாண்டுவதே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப என்ன ஆகுனா, என்னுடைய சுவாசம் குறைய குறைய என்னுடைய நுரையீரலும் குறையும், நுரையீரலுடைய பங்கனும் குறையும். நுரையீரலுடைய பங்கன் குறையும் போது இந்த சுவாச காற்றுதான் இரத்தத்தை தூண்டி விடுகிறது. இந்த இரத்தம் என்ன செய்கிறது? நேராக இதயத்தை சென்றடைகிறது. இதயம் என்பவன் சூரியன், இரத்தம் என்பது செவ்வாய், காற்று என்பது சுவாசம் என்பது சனி. முடிஞ்சு வச்சுங்க. சனி வேண்டாம், சனி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, முடியுமா? அவனை வெறுத்து ஒதுக்க முடியுமா? அப்போ உயிர் என்பது சூரியன், மெய் என்பது சந்திரன், உயிர் மெய் என்பது சனி. இங்குதான் விதி, மதி, கதி என்று சொல்லுகின்ற 3 அம்சங்கள் இருக்கின்றன ஜோதிடத்துல. விதி என்பது சூரியன், மதி என்பது சந்திரன், கதி என்பது சனி. அப்ப இவர்கள் மூவரும் இணைந்தால் மிக சிறப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுவிடலாம். இப்ப இந்த மூவர்களும் இணைந்து நற்கர்மாவை தர வேண்டும், நற்கர்மாவை பெற்றிருக்க வேண்டும். அப்ப நற்கர்மாவை தருவதற்கு தான் யார் இருக்கிறார்? குரு இருக்கிறார். அப்ப நாம் நற்காற்றை சுவாசிக்க வேண்டும். அப்ப தினசரி அமர்ந்து சுவாச பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கொரோனா வர்ற வர சுவாச பயிற்சியை பத்தி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கொரோனா வந்த உடனே எல்லா மருத்துவர்கள் என்ன பண்றாங்க? சுவாச பயிற்சி, சுவாச பயிற்சின்றாங்க. பிரஷர் வர்ற வர வாக்கிங்க பத்தி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க மருத்துவர்கள்லாம். மாத்திரை போடுங்க சரியாயிடும். நான் பிரஷர் வந்த பிறகு மாத்திரைக்கு கட்டுப்படலைன்னு கொஞ்சம் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்குறேன். இதய நோய் வந்தவர்களை எல்லாம் என்ன பண்றாங்க? இன்னைக்கு கூப்பிட்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன செய்கிறது? மாத்திரை மருந்து வேலை செய்யல. அப்ப அவர்களுக்கு இயற்கையினுடைய அறிவு தான் வேலை செய்யுது. இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள், இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எனவே நேரம் கடந்திருக்கிறது. நாளைய தினம் காலை 10 மணிக்கு உங்களுக்கான வகுப்பு, அதற்கான இணைப்பு தரப்படும். நாளையோடு இந்த 6 நாள் வகுப்பு நிறைவு பெறுகிறது. அதற்கப்புறம் தொடர்ந்து வழிபாட்டு குழுக்கள் இருக்கின்றன. இந்த ஆடி மாசத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு வழிபாட்டை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். பௌர்ணமி என்று தீப வழிபாடு, அமாவாசை என்று பித்ரு வழிபாடு, தமிழ் மாதத்தினுடைய 3வது வெள்ளி என்று கலச வழிபாடு. உடலில் ஒளியை பெருக்க வேண்டும். நம்முடைய மூதாதையருடைய கர்மாக்கள் எல்லாம், தீய கர்மாக்கள் எல்லாம் கரைய வேண்டும்.
உடலின் ஒளியை பெருக்குவதற்காக தீப வழிபாடு. நம்முடைய மூதாதையர்களுடைய கர்மாக்கள், தீய கர்மாக்கள் எல்லாம் கரைக்க வேண்டும் என்பதற்காக பித்ரு வழிபாடு. இது மட்டும் போதுமா? என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கலச வழிபாடு. இதையெல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். அது அனைத்தும் இலவசமாக நாம இதை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பத்தாது என்று சொல்லுபவர்களுக்காக ஒரு புதிய வழிபாட்டு முறைகளை ஆடி மாதத்திலிருந்து நான் அறிவிக்க இருக்கிறேன். அது எல்லாம் இல்லத்திலிருந்து செய்து கொள்வதுதான், வேற எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. அந்த வழிபாட்டு முறைகளும் இயற்கையினுடைய பூரண சுபத்துவத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஃபேக்டரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நான் சுபப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, பெரியவர்களை நான் சுபப்படுத்த வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த ஜோதிட வகுப்புல நீங்க இணைந்து கொள்ளலாம். நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஜோதிட வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னால் ஜோதிட வகுப்பில் இயலாது என்று சொல்லக்கூடியவர்கள் மிக இயல்பாக இந்த வழிபாட்டு நிலையில் நீங்கள் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளைய தினம் 2 மணி நேர வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால் ஒரு 2 மணி நேர வகுப்பு, 10 மணியிலிருந்து 12 மணி வரை நீங்கள் அனைவரும் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். ஏனால் ஜோதிடத்துல புதிய எப்படி விஞ்ஞானத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அதை போல நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் இல்லந்தோறும் ஜோதிடம் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க திருமண பொருத்தம் அப்படின்னு போனா வழக்கம் போல அந்த திருமண பொருத்தம் இப்ப வேலை செய்யல. அப்ப இன்றைக்கு திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஜோதிடத்துல வழக்கமான ஜோதிடம் வேலை செய்யல. எனவே கர்மாவை கண்டறியக்கூடிய ஜோதிடத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இந்த ஜோதிடத்தோடு பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் நீங்க அந்த புதிய வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த புதிய வகுப்பு என்பது நேரத்திற்கு ஏற்றவாறு காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு வகுப்பு நடைபெற இருக்கிறது. மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு வகுப்பு நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் தினசரி நடக்கும். இல்ல சார், தினசரி அட்டன் பண்ண முடியாது. அதனால மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை வகுப்பு நடக்க இருக்குது. அது வாரத்துல 2 நாள். இல்ல சார், வாரத்துல 2 நாள் என்னால அட்டன் பண்ண முடியாது சார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் 1 நாள் நடக்க இருக்கிறது. சார், எந்த வகுப்பும் என்னால அட்டன் பண்ண முடியாது. எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பதான் நான் வகுப்பை அட்டன் பண்ணணும். கவலையே படாதீங்க. அதற்கான வகுப்புகளும் நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப ஜோதிடத்தோடு இணைந்து பயணப்பட வேண்டும். சார், இப்ப நான் இடையில திடீர்னு வகுப்பை நான் மிஸ் பண்ணிட்டா அந்த வகுப்பு கிடைக்காதுல்ல, கவலைப்படாதீங்க. அது அப்படியே அப்ளிகேஷன்ல இருக்கும். நான் வகுப்பு நடத்தினேன்னா இப்பெல்லாம் யூடியூப்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். அது அப்ப ஜோதிட வகுப்புகள் தனியா அப்ளிகேஷன்ல இருக்கும். மெர்க்குரி ஆப் அப்படின்ற அப்ளிகேஷன்ல நீங்க வகுப்பை மிஸ் பண்ணாலும் அந்த வகுப்பை அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். அப்ப இப்படி ஒரு டெக்னாலஜியோடு, ஒரு நுட்பத்தோடு, எதற்காக அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தை, நம்முடைய கிரகங்கள்ல ஒரே ஒரு கிரகம் தான் ஜோதிடத்தை நோக்கி நகர்த்தும். மீதி 8 கிரகங்கள் ஜோதிடத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி செய்யும். அப்ப இந்த 8 கிரகங்களையும் வெல்வதற்கான வல்லமையை யார் பெற்றிருக்கணும்? குரு பெற்றிருக்கணும். அப்ப நீங்க எப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஜோதிட வகுப்பை தருவதற்கான கட்டமைப்பு, தொழில்நுட்ப வசதிகள் நம்முடைய வித்யாலயத்தில் இருக்கின்றன என்ற ஒரு செய்தியை கூறி, நீங்கள் தொடர்ந்து ஜோதிடத்தில் பயணப்பட வேண்டும் என்றால் வகுப்பில் இணைவதற்கான உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள், குழுவிலே தெரிவியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீக வழிபாட்டு குழுவில் தொடர்ந்து இணைந்து குருவினுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளைய தினம் நல்லதொரு மற்றும் ஒரு பல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய சிறப்பான இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த
இறை அருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நாளைய தினம் நேரடியாகனா வகுப்பறையில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். மதுரையில் இருப்பவர்கள் செந்தமிழ் கல்லூரிக்கு நேரடியாக வந்து விடலாம். மதுரை அருகில் இருக்கக்கூடியவர்கள், பயணப்படக்கூடிய தூரத்தில் இருப்பவர்கள் நேரடியாக சிம்மக்கல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செந்தமிழ் கல்லூரிக்கு நேரடியாக வந்து விடலாம். குழுவில் அதற்கான லொகேஷன் நம்ம போட்டு விடுவோம். காலையில 10 மணிக்கு வகுப்பு. இல்ல சார், எல்லாம் ரொம்ப தூரம் அங்கிருந்து வர முடியல என்று விரும்புபவர்கள், சொல்லக்கூடியவர்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் வகுப்பை கண்டுகளிக்கலாம். நிறைய அன்பர்களுக்கு இந்த வகுப்பினுடைய வீடியோக்களை பகிருங்கள். எல்லோருக்கும் குருவினுடைய அந்த தன்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி நாளைய தினம் நல்லதொரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.